பொறுத்தவரைக்கும் நம்மளோட இலியா டிராகனோ ரிலேட்டட் தான். ஸோ இலியா டிராகனோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருப்பார். ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் சமீசனோட ஓப்பன் சேலஞ்ச் அக்சஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இலியா டிராகனோ ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா, ஸோ ரிட்டன் ஆனோடனே ஏன் அவளை சாம்பியன் ஆகுனாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நமக்கு பாடி ஸ்லாம்ன்ற சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரெக்டாக இந்த ஐடியாவை பிச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சமீசைன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சமீசைன் தான் வாலண்டியராக இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணாராமா. ஸோ இலியா டிராகன் ரிட்டர்ன் ஆனதோட அவர் கையில் சாம்பியன்ஷிப் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தினஸாக இருக்கும். ஸோ அவர் ஒரு நல்ல டைட்டில் ரெயின் பண்ணுவாருன்ற மாதிரி நம்பி தான் வந்து சமீசைன் வந்து இந்த விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. அதன் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா WWE எடுத்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சமீசைனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலான்றத போக, ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அவருடைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகனோ ஸோ அப்கமிங் வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாங்க.